மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மாதர் வாலிபர் மாணவர் சங்கத்தினர் போராட்டம். சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிக்கை. அருளாளர் அன்னை தெரசா பிறந்த தினம். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர், எம்எல்ஏக்கள், கிறிஸ்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. விநாயகர் சதுர்த்தியை உற்சாகத்துடன் கொண்டாட பிள்ளையார் சிலை குடை தயாரிப்பு பணி தீவிரம். 2 நாட்கள் மட்டுமே இருப்பதால் மக்கள் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி மாதர் வாலிபர் மாணவர் அமைப்பினர் ஆளுநர் மாளிகை அருகே முற்றுகை போராட்டம் நடத்தினர். பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க வேண்டும், சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், பணியிடங்கள், கல்வி நிறுவனங்களில் பாலியல் புகார் குழுக்களை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாதர் வாலிபர் மாணவர் அமைப்பின் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. முன்னதாக காமராஜ் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு முடிவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு மாதர் சங்க ஹேமலதா தலைமை தாங்க வாலிபர் சங்க சரவணன் முன்னிலை வகித்தார். இதில் கலந்து கொண்ட இந்தியர் மாதர் சங்க சம்மேளனத்தினர், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், இந்திய மாணவர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பூமியின் தேவதையான அருளாளர் அன்னை தெரசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவையில் அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பூமியின் தேவதையான அருளாளர் அன்னை தெரசா பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க்கில் அமைந்துள்ள அன்னை தெரசாவின் உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின், மிஷனரிஸ் ஹார்ட் சாரிட்டியை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள், அருள் தந்தையர்கள், கிறிஸ்தவ பெரியோர்கள் அருளாளர் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியர் மாதர் தேசிய சம்மேளனத்தினர் தொகுதி தலைவர் சுமதி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அன்னை தெரசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மிஷன் வீதியில் அமைந்துள்ள மிஷனரிஸ் ஹார்ட் சாரிட்டியிலும் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள அன்பு இல்லத்திலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் விநாயகர் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்களை வாங்குவதில் மக்கள் தீவிரம் காட்ட துவங்கிவிட்டனர். விநாயகர் சதுர்த்தி என்றாலே பெரியவர்களை விட குழந்தைகள் தான் ஆனந்தம் அடைவதுண்டு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை வாங்கிச் சென்று அவைகளை அலங்கரித்து பூஜை செய்த பின்னர் அதனை கடலில் கரைப்பது என்பது சடங்கு என்பதால் இதில் குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்பது அவர்களின் செயல்பாடுகளில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும். இது போன்ற மகிழ்ச்சி மிகுந்த விநாயகர் சதுர்த்தி வருகிற வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை தயாரிப்பது கடந்த சில தினங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுவையில் விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையார் சிலைகள், குடை, எருக்கம் மாலை, அருகம்புல் போன்றவை பிற பகுதிகளை விட கொசக்கடை தெருவில் தான் விற்பனையாகும் என்பதால் அங்கு பிள்ளையார் சிலைகள் தற்போதே வர துவங்கிவிட்டன. கொசக்கடை தெருவில் மட்டுமல்லாமல் சாரத்திலும் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்கள் சாலையின் இருபுறம் எங்கிலும் விற்பனைக்கு வைக்கப்படவிருக்கிறது. பூமியின் தேவதையான அருளாளர் அன்னை தெரசா பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் அவரது வாழ்க்கையை விவரிக்கும் சிறு தொகுப்பினை தற்போது நாம் காணலாம். அன்னை தெரசா அல்போனியா நாட்டை பூர்வீகமாக கொண்ட இவர் 1910 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பிறந்தார். இவர் இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு ரோமன் கத்தோலிக்க அருட்சகோதரி ஆவார். இவரின் இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா போர்ஜாஜியூ ஆகும். 1950ஆம் ஆண்டு இந்தியாவின் கொல்கத்தாவில் பிறர் அன்பின் பணியாளர் என்ற கத்தோலிக்க துறவற சபையினை நிறுவினார். 45 வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோர்களுக்கும், நோய்வாய்ப்பட்டோர்களுக்கும், அனாதைகளுக்கும், இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கும் தொண்டாற்றியவர். முதலில் இந்தியா முழுவதுமாகவும் பின்னர் வெளிநாடுகளிலும் பிறர் அன்பின் பணியாளர் சபையினை நிறுவினார். 1970ஆம் ஆண்டு இவரை
சிறந்த சமூக சேவகர் எனவும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பரிந்து பேசுபவர் என்றும் உலகம் முழுவதும் புகழப்பட்டார். இதற்கு மேல்கம் முகர்ஜ் என்பவரின் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற ஆவணப்படம் ஒரு முக்கிய காரணமாகும். இவர் 1979 அமைதிக்கான நோபல் பரிசினையும் 1980 இந்தியாவின் சிறந்த குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருதினையும் பெற்றார். அன்னை தெரேசாவின் பிறர் அன்பின் பணியாளர் சபை அவரது இறப்பின் போது 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்களை இயங்கிக் கொண்டிருந்தது. இதில் எய்ட்ஸ், தொழுநோய் மற்றும் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலவாழ்வு மையங்கள், இலவச உணவு வழங்கும் இடங்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கான ஆலோசனை திட்டங்கள், அனாதை இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவை அடங்கும். இவரின் இறப்புக்கு பின் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரால் முக்தி பேறு அடைந்தவராக அறிவிக்கப்பட்டு கொல்கத்தாவின் அருளாளர் தெரேசா என்று பட்டம் சூட்டப்பட்டார். புதுவை ஏவிஆர் ஸ்வர்ணமகாலில் பல்வேறு டிசைன்களில் நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து ஏவிஆர் ஸ்வர்ணமகாலின் மேலாளர் கூறுகையில், வணக்கம் சார். புதுச்சேரியில் ராஜா தேட்டர் ஆப்போசிட்டில் நம்ம ஏவிஆர் ஸ்வர்ணமகாலில் புதுசாக லான்ச் பண்ணிக்கிற கலெக்ஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் நெக்லஸஸுங்க. இது வந்து நம்ம ஏவிஆர் ஸ்வர்ணமகாலில் ஸ்டார்டிங் 99,000லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க டைமண்ட் நெக்லஸ். இது எல்லாமே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்டார்டிங் 99,000 அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க, நம்ம ஏவிஆர் ஸ்வர்ணமகாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இந்த நெக்லஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செட்டிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செட்டிங். இது எல்லாமே பாவை செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கேரட்ஸ் 6 கேரட்ஸ் லுக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கேரட்ஸ் தாங்க இருக்குது. அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஏவிஆர் சொன்னமால இப்போ எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்கிற நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வந்து வாங்கிக்கோங்க. நம்ம ஏவிஆர் சொன்னமாலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி தருவாங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபினிஷிங், அதாவது யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஏவிஆர் சொன்னமால் பாண்டிச்சேரியில் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சில்வரில் ஃபஸ்ட் டைம் ஹால் மார்க்கிங் தமிழ்நாட்டிலே யாருமே கொடுக்க முடியலைங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஏவிஆர் சொன்னமால் தான் சில்வர்லேயே ஹால் மார்க்கிங் தராங்க. இன்னொன்று சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகை சேமிப்பு திட்டம். நம்ம நகை சேமிப்பு திட்டம் யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே வேறு எங்கேயும் இல்லைங்க, ஏவிஆர் சொன்னமால் பாண்டிச்சேரி பிரான்ச்சில் தான் இருக்குங்க. போலீசார் வாகன சோதனை. இன்சூரன்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் ஒய்யாரமாக பயணித்து வந்தவர்கள் மீது காவல்துறை வழக்கு. கண்டன ஆர்ப்பாட்டம். மகப்பேறு மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தை இறப்பை தடுக்கும்படி வலியுறுத்தல். விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
பாரதியார் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் கண் பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. கண் பராமரிப்பு விழிப்புணர்வு பற்றிய கூட்டம் சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. வாசன் ஐ கேர் மேனேஜிங் டைரக்டர் வனஜா வைத்தியநாதன் சிறப்புரை ஆற்றினார். பள்ளி துணை முதல்வர் செந்தமிழ் செல்வி தலைமையேற்று வரவேற்புரை ஆற்றினார். கண் பரிசோதனை முகாம் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை பள்ளி ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டன. புதுவை கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க் அருகில் செவ்வாய்க்கிழமை அன்று சப் இன்ஸ்பெக்டர் பங்கஜ்குமார் தலைமையில் வாகன சோதனை நடத்தப்பட்டது. இதில் இன்சூரன்ஸ், லைசன்ஸ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இல்லாமல் வண்டி ஓட்டி வந்தவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உதயஞ்சாலை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 500க்கும் மேற்பட்டவர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வண்டி ஓட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுபோன்ற வாகன சோதனை நகரின் அனைத்து பகுதிகளிலும் நடத்த போக்குவரத்து காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தைகள் இறப்பை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மகளிர் விடுதலை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு குழந்தைகள் மற்றும் மகளிர் மகப்பேறு மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தைகள் இறப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்தும் மகளிர் விடுதலை இயக்கத்தினர் செவ்வாய்க்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு ஏகவள்ளி தலைமை தாங்க அருமைக்கண்ணன் முன்னிலை வகித்தார். இதில் பாவானனன், பொதினி வளவன், அமுதவன் ஆகியோர் கண்டன உரையாற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதேபோன்று விடுபட்ட தற்காலிக மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி BSNL ஊழியர்கள் புதுவையில் செவ்வாய்க்கிழமை அன்று தர்ணாவில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர்கள் சங்கரன், முருகையன் ஆகியோர் தலைமை தாங்க நிலவழகன் துவக்க உரையாற்றினார். இதில் BSNL தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை துவங்கினர். மத்திய பாஜக அரசின் விலைவாசி உயர்வு, வேலையின்மை, மானியங்கள் வெட்டு, தனியார் மயம், ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, 6300 கோடி கடன் தள்ளுபடி, கூடுதல் நிதி கேட்டு மாநில NR காங்கிரஸ் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து CPI, CPM சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆகஸ்ட் 25 முதல் 31 வரை மக்கள் சந்திப்பு இயக்கம் தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டையில் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி தொகுதி செயலாளர் முருகன் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில குழு உறுப்பினர்கள் சேது செல்வம், ஹேமலதா, தொகுதி துணை செயலாளர்கள் ராமன், கருணாகரன், தொகுதி குழு உறுப்பினர்கள் முருகன், முத்துராமன், வெங்கடேசன், கனகலிங்கம், செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மாதர் வாலிபர் மாணவர் சங்கத்தினர் போராட்டம். சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிக்கை. அருளாளர் அன்னை தெரசா பிறந்த தினம். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர், எம்எல்ஏக்கள், கிறிஸ்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. விநாயகர் சதுர்த்தியை உற்சாகத்துடன் கொண்டாட பிள்ளையார் சிலை குடை தயாரிப்பு பணி தீவிரம். 2 நாட்கள் மட்டுமே இருப்பதால் மக்கள் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.